Shall we pray? நாங்கள் ஜெபிப்போம். Our Father and our God, எங்களுடைய ஆண்டவர் அவர் தகப்பனாக இருக்கிறார். we come to you this morning அவர் இந்த காலை வேளையில் எங்களோடு இடைப்படுகிற தெய்வமாக and we இருக்கிறார். pray that your Holy Spirit would just impart something of your word. எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இந்த காலை வேளையில் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். Lord, you have a purpose for each and every one of our lives. ஆண்டவரே, நீங்கள் ஒருவரே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறீர்கள் இந்த காலை வேளையில். Help us walk in that purpose. ஆண்டவரே, நாங்கள் உங்களை பார்த்து இந்த பூமியிலே நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Now this morning I'm going to speak from the book of 1 Samuel chapter 14. இந்த காலை வேளையிலே நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள போகிற காரியம் 1 சாமுவேல் chapter 14. Yeah, keep this here, then you can have a look. 14ஆம் அதிகாரம். Now it happened one day, verse 1, that Jonathan the son of Saul said to the young man who bore his armor. இந்த சம்பவம் நடைபெறுகிறது சாவுடைய மகனாகிய ஜோனத்தானுக்கு நடைபெற்ற ஒரு சம்பவத்தை குறித்து இந்த பகுதியிலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். Come, let us go over to the Philistine garrison that is on the other side. அந்த மறுபக்கத்திலே போர் செய்வதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த பெலிஸ்தரை சந்திக்க போவதை குறித்து இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். This story is a story of personal faith. இந்த கதையானது அல்லது இந்த சம்பவமானது விசுவாசத்துக்குரிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. King Saul is faithless. ராஜாவாகிய சவுல் அவர் விசுவாசத்தை விட்டு தூர போன மகனாக காணப்பட்டார். He is the king of Israel. ஆனாலும் அவர் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாகவும் இருந்தார். He was anointed by God. அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதன். But because of disobedience, the anointing was taken off him. ஆனாலும் அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே அந்த அபிஷேகத்தை அவருடைய சமூகத்திலே இழந்த ஒருவராக காணப்பட்டார். But he is still king. ஆனாலும் அவர் ராஜா. And Israel, the church in the Old Testament, இந்த பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் தேசமானது were losing the battle. அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை விட்டு விலகின ஜனங்களாக காணப்பட்டார்கள். You know, as Christians we got to have faith. எங்களுக்கு தெரியும், நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். No matter how difficult the external challenges are. மற்ற எங்களை சூழ உள்ள சவால்கள் எப்படியாக இருந்தாலும் நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். If there is one thing God honors in the Bible, it's personal faith. ஒரே ஒரு காரியத்தை தான் ஆண்டவரை நாங்கள் கனப்படுத்த செய்யக்கூடிய காரியம் அது விசுவாசமாக இருக்கிறது. And so the Lord raises up Jonathan, Saul's son. அந்த இடத்திலே தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் சவுலின் மகனாகிய ஜோனத்தானை அவர் எழுப்புகிறார். And he decides to step out. அந்த இடத்திலே அவர் தீர்மானம் எடுக்கிறார் அடுத்த படி என்ன செய்வது என்று சொல்லி. And change the situation. அந்த சூழ்நிலையை மாற்றி அமைப்பதற்காக. So now today in the context of where we live, அதாவது இந்த எங்கெங்க போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ there are a lot of challenges. எங்களை சூழ நிறைய சவால்கள் உண்டு. There are economic challenges. ஒரு பக்கத்திலே பொருளாதார ரீதியான சவால்கள் இருக்கிறது. There are difficulties. அதே வண்ணமாக கடினமான காரியங்களை நாங்கள் கடந்து செல்ல வேண்டியுள்ளது. There are setbacks. எங்களுக்கு பின்னால் தள்ளுகிற வேறு காரியங்கள் உண்டு. But we got to always keep in mind that God is faithful. ஆனாலும் நாங்கள் மனதிலே நிறுத்த வேண்டிய ஒரே ஒரு காரியம், எங்களுடைய தேவன் விசுவாசத்தின் ஆண்டவராக இருக்கிறார், நம்பிக்கைக்குரிய தெய்வமாக இருக்கிறார். God's faithfulness is the active thing right through scripture. அந்த நம்பிக்கையானது அந்த விசுவாசமானது எங்களுடைய முழு வேத புத்தகத்திலுமே அது அடங்கி உள்ளது. And we have to believe somehow that God is in control. எங்களுக்கு தெரியும், நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய தேவன் எல்லாவற்றையும் ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறார் என்று. Because we live by a different set of spiritual rules. ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம், இந்த பூமியில் வாழ்ந்தாலும் ஆவிக்குரிய ரீதியான காரியங்களே நாங்கள் ஈடுபட்டு அதிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The Bible says, my God shall supply all my need. ஆண்டவர் சொல்லுகிறார், எங்களை இந்த பூமியிலிருந்து அவர் பிரித்தெடுத்துள்ளார் அவருடைய சர்வ வல்லமையுள்ள அவருடைய காரியங்களை செய்வதற்கு. He may not always give us what we want.
அவர் அதாவது எங்களுக்கு நாங்கள் சில வேளைகளில் விரும்பாத காரியங்களை அவர் அவருடைய விருப்பத்தின்படி செய்கிறவராக but இருக்கிறார். He will give us what we need. அவருக்கு தெரியும் எங்களுடைய தேவைகள் என்ன என்று. It's very interesting that in Sri Lanka, nobody has yet died of starvation. எங்களுக்கு அதாவது நாங்கள் நாங்கள் விசுவாசிக்கிற ஒரு காரியம் எங்களுடைய இலங்கை தேசமானது ஆண்டவரை அறியாமல் ஒருவருமே இறப்பதற்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். In Africa, every day people are dying of starvation. ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் ரட்சிப்பு இல்லாமல். But we might have a cost of living rise. எங்களுக்கு தெரியும் இங்கே அதாவது காரியங்கள் நடைபெற்று ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. But if we are faithful to God's command, நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும் போது, and we tithe as He asks us to do in His word, அவருடைய காரியத்தை அவர் செய்து கொண்டிருப்பார். then God is committed to look after us. Committed to look after us. ஆண்டவர் எங்களை அவர் பின்னால் இருந்து எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். Because that's His word. அது அவருடைய வேலை. Now you might say, but you're in Australia. நீங்க சொல்லலாம் நான் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த, நீங்க சொல்லலாம் அவர் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர் என்று. The God who oversees Australia also oversees Sri Lanka because He is God of the world. ஆண்டவர் சர்வ வல்லவர், அதாவது ஒரு முழு உலகத்திலுமே ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் இலங்கையாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் அவர் கிரியை செய்கிறார். But I used to live in Sri Lanka. போதகர் அவர்கள் இலங்கை தேசத்திலே அவர் வாழ்ந்து And கொண்டிருக்கிறார். I have seen that principle activated in my life. அவர் அந்த கோட்பாட்டை அவருடைய மனதிலே வைத்து அவர் கையாளுகிறார். So I want to encourage you to increase your faith today. ஆண்டவர் அதாவது அவர் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். And to stop complaining about what you don't have. அதாவது உங்களிடம் இல்லாத ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே முறையிட்டீர்கள் என்று சொன்னால், And start thanking God for what you have. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களிடம் என்ன உண்டோ அதை குறித்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். Because when you look at what you don't have, நீங்கள் பார்க்கும் போது உங்களிடம் என்ன இல்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்களோ, your focus has shifted. அந்த நேரத்திலே உங்களுடைய நோக்கமானது அது மாறி போய்விடும். And you can't see what you have. என்றால் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் உங்களிடம் என்ன இருக்கிறது என்று சொல்லி. Now I have people in this country who are complaining. இந்த தேசத்திலும் போதகருக்கு தெரிந்த ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் முறையீடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். This has gone up, price of that has gone up. அது போய்விட்டது, இவர் போனால் நல்லா இப்படி கதைக்கிறார்கள். But for the last 15 years, ஆனாலும் கடந்த 15 வருடங்களாக I buy regularly groceries for things I do in Sri Lanka. இலங்கை தேசத்திலே இவர் போய் groceryகளிலே பொருட்கள் வாங்குவதுண்டு. And I realized one comparison. அவர் அது இவற்றை அவர் ஒப்பிட்டு பார்ப்பாராம். Rice is almost the same price. அதாவது விலைகள் எல்லாமே ஒரே அளவானது. Dal is almost the same price. பருப்பும் அதே விலைதான். Salmon is almost the same price. செமன் அந்த மீனும் அதே விலைதான். Pumpkin is almost the same price. பூசணிக்காய் அதுவும் அதே விலைதான். Today John Keel's pumpkin 130 rupees. இன்னைக்கு பூசணிக்காய் வந்து 130 ரூபாய். In the market 100 rupees. மார்க்கெட்ல அது 100 ரூபாய். 9 years ago 80 rupees. 9 வருஷத்துக்கு முன்னால அது 80 ரூபாவா இருந்தது. So 20 rupees difference and we are still complaining. 20 ரூபாய் தான் வித்தியாசப்பட்டுள்ளது, நாங்கள் அதை குறித்து முறையிட்டு கொண்டிருக்கிறோம். Because culturally we are like the people of Israel in the wilderness who always complain. அதாவது ஜனங்களுடைய நிலைமை அதுதான், அவர்கள் எந்த நேரமும் முறையிட்டு கொண்டே தான் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான் இருந்தார்கள். That's the culture in a developing world. கலாச்சாரமானது உலகத்திலே அது செயல்பட்டு கொண்டிருக்கும் போது, But I know now you great wonderful people here are not complaining, only the other church there I preached yesterday. நான் இங்க இருக்கிற திருச்சபையில் உள்ள உங்களை குறித்து நான் எதுவுமே சொல்லவில்லை, நீங்கள் முறையிடுகிறவர்கள் அல்ல, நான் இதிலிருந்து வெளியில் இருப்பவர்களை குறித்து பேசுகிறேன். You see, but we operate from a different principle. அதாவது ஜனங்கள் வித்தியாசமான கோட்பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். We operate in the principle of faith.
நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது, எங்களுடைய வாழ்க்கை இயங்குவது விசுவாசம் என்னும் அந்த அடிப்படையிலே. We don't believe in politicians. நாங்கள் விசுவாசிப்பதில்லை, நாங்கள் நம்புவதில்லை அரசியலை. We believe in the living God who spoke his word and brought this universe into existence. நாங்கள் அதாவது முழு உலகத்தையுமே படைத்து ஆளுகிற ஜீவிக்கிற அந்த தேவனை விசுவாசித்து வாழுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். So now Jonathan says, let us step out. Step out. யோனத்தான் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் அடுத்த படியை எடுத்து வைப்போம். He is stepping out as an act of faith. அவர் அந்த அடுத்த படி எடுத்து வைப்பது விசுவாசத்தின் அடிப்படையிலே. Everybody was faithless. எல்லாருமே விசுவாசத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். Only one man in that whole Israelite army was faithful. ஆனாலும் ஒரே ஒரு மனிதன் இஸ்ரவேல் தேசத்திலே விசுவாசத்துக்கு உட்பட்டவனாக விசுவாசிக்கிற மனிதனாக காணப்பட்டார். He is not complaining. அவர் எந்த விதமான முறையீடுகளும் செய்யவில்லை. He is not speaking negatively. அவர் எந்த விதத்திலுமே தவறான எந்த ஒரு வார்த்தையுமே அவர் பேசவில்லை. His words declare what is in his heart. அவர் செயல்பட்டார். அவருடைய இருதயத்தில் என்ன இருந்ததோ அந்த அடிப்படையிலே அவர் செயல்பட ஆரம்பித்தார். He says things are bad. அவர் சொல்லுகிறார், நடைபெற்றுக் கொண்டு இருக்கிற காரியங்கள் கூடாத காரியங்கள். Things are difficult. எல்லா காரியங்களும் கடினமானவையாக இருக்கிறது. But with God on our side we can change the situation. அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நம் பக்கம் இருப்பாரானால் எங்களால் முடியும் இந்த சவால்களை மேற்கொள்வதற்கு. Now let me tell you one thing. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். Whoever comes into power cannot really change everything, but God can in your life if you are a Christian. அதாவது நாங்கள் நினைக்கிற மாதிரி காரியங்கள் மாற்றப்படாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களுக்குள் இருப்பார் என்று சொன்னால் அவரால் முடியும் காரியங்களை மாற்றி அமைப்பதற்கு. SJB can't change the situation. தாவீது ராஜாவின் மூலமாக ஆண்டவர் காரியங்களை மாற்றினார். TNA can't change the situation. TNA, Tamil National Alliance. அதாவது TNL அதுவும் சூழ்நிலைகளை மாற்ற முடியாது. They give you a lot of promises. அவர்கள் சொல்வார்கள் நிறைய பொருத்தனைகளை. But if you decide in your heart ஆனால் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் உங்களுடைய இருதயத்தில் இருந்து, that the God I worship நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் can look after me, he will. அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். Because the Bible declares that. ஏனென்றால் வேதம் அதை குறித்து சொல்லுகிறது. There is a psalm, a verse in Psalm, சங்கீத புத்தகத்தில் ஒரு வசனம் உண்டு, which says, I have never seen the righteous beg bread. The righteous man or woman begging bread. அவர் சொல்லுகிறார், அதாவது எந்த விதத்திலுமே அவருக்கு விருப்பம் இல்லை ஒரு ஆணோ பெண்ணோ இந்த பூமியிலே அவர்கள் அதாவது மற்றவர்களை சார்ந்திருப்பது விருப்பமில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. My friend, that's the word of God. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. You can't take that portion of scripture and tear it off and put it away. நீங்கள் இப்படி செய்ய மாட்டீர்கள், வேதத்தை புரட்டி கிழித்தெறிய மாட்டீர்கள். But in order to have that promise in our lives, we need to believe it. நாங்கள் செய்ய வேண்டியது அந்த வார்த்தைக்கு நாங்கள் கனத்தை கொடுத்து அந்த கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தையை உள்ளபடியே நாங்கள் விசுவாசித்து வாழ வேண்டும். And we need to believe God one day at a time. அந்த விசுவாச வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு அது முற்று பெற போகிறது. I have lived here for 40 years. போதகர் அவர்கள் கிட்டத்தட்ட 40 years. 40 வருடங்களாக ஆண்டவர் விசுவாசித்து வாழ்கிற ஒரு தேவ மனிதர். I have seen that promise operate in my life. அவர் அனுதினமும் அதை அனுபவிக்கிறாருடைய வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதை. Because I chose to follow Jesus like Jonathan did. ஏனென்றால் அவர் தீர்மானம் எடுத்திருக்கிறார் யோனத்தானை போல, யோனத்தான் தெரிந்து கொண்டது போல தானும் கர்த்தரை தெரிந்து கொண்டு அவரை பின்பற்றுவதற்கு. So Jonathan talks to his armor bearer. யோனத்தானை குறித்து நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம். God was setting a direction. தேவன் அவரை நேரடியாக நடத்தி கொண்டு செல்கிறார். And Jonathan was the leader. யோனத்தான் என்பவர் அவர் ஒரு தலைவராக இருக்கிறார். So Jonathan has to generate faith for his people. அவர் என்ன செய்கிறார்? அவர் உருவாக்கி விடுகிறார் அந்த தன்னுடைய ஜனத்துக்கு விசுவாசத்தை. Now if you are in this church and doing some ministry,
உங்களுக்கு உங்களுடைய திருச்சபையிலே உங்களுக்கென்று பணிகள் இருக்கிறது. You should have the faith to speak inspirationally to those who are under your charge. உங்களுடைய அதாவது உங்களுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் யார் யாரெல்லாம் உங்களை சூழ இருக்கிறார்களோ நீங்கள் அவர்களிடம் பேசும்போது எப்பொழுதுமே ஆவிக்குரிய காரியங்களை அதிகமாக நீங்கள் பேச வேண்டும். Now when I get off the plane in Katunayaka, கட்நாயக்காவிலே போதுகர் அவர்கள் வந்து இறங்கிய போது when I get into a taxi, அவர் டாக்ஸியிலே அந்த டாக்ஸியை பிடிக்கும் போது taxi driver is complaining. அந்த டாக்ஸிக்காரன் அவர் முறையிட்டு கொண்டே வந்தாராம். Get into a trishaw, அந்த ரேவில் ஏறினாலும் complain. முறையீடு. Meet a friend, complain. நண்பரை சந்திக்கும் போது அவரும் முறையீட்டு தான். Go to a church, complain. சர்ச்சுக்கு போனாலும் அங்கேயும் முறையீடுகள் தான். Not here, only there. இங்க அல்ல, வெளியிலே. And sometimes the people who complain are people in leadership ministry. சில ஜனங்கள் அவர்கள் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த தலைமைத்துவத்தை குறித்து. So if we as leaders don't have faith, our people also won't have faith. நாங்கள் தலைவர்களாக எங்களிடம் விசுவாசம் காணப்படாவிட்டால் எங்களை சூழ இருக்கிற எங்களுக்கு கீழாக இருக்கிறவர்களிடம் விசுவாசத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. About 15 years ago, 15 வருடங்களுக்கு முன்பாக I came to Sri Lanka. போதகர் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தார். I didn't bring any money. இவர் பணம் எதுவுமே கொண்டு வந்திருக்கவில்லை. I said, Lord, I want you to provide. அவர் சொன்னாராம், ஆண்டவரே நீங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும். Now I have money there. இவருக்கு பணம் இருந்தது அங்கே, but I kept it at home. அவர் வீட்டிலே வைத்து விட்டு வந்திருக்கிறார். So I stayed in a hotel. இவர் அதாவது ஹோட்டலிலே தங்கியிருந்த போது and I'm praying, God, you will provide. You said you will provide. அவர் சொன்னாராம், ஆண்டவரே நீங்கள் என்னுடைய தேவைகளை சந்தியுங்கள் என்று சொல்லி. First day praying. இவர் ஜெபித்திருக்கிறார். First day believing. முதல் நாள் விசுவாசித்தார், ஜெபித்தார். Still nothing. ஒன்றும் நடைபெறவில்லை. Second day same. இரண்டாவது நாளும் அப்படித்தான். Now I have to pay a hotel bill when I go out. அவர் என்னென்றால் வெளியில போகல, உள்ளே இருந்து அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். Third day praying. மூன்றாம் நாளும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். Evening knock on my door. அன்றைக்கு பின்னேரம் யாரோ வந்து கதவை தட்டினார்களாம். So somebody whom I know brought me a big parcel. பெரிய ஒரு பார்சலோடு சிலர் வந்திருந்தார்களாம். Wrapped up brown paper. அதை சுற்றி இருந்ததாம் பிரவுன் பேப்பராலே. You know, we are pastors. இவர்கள் போதகர்கள். So when anyone brings us a big parcel, we are very happy. யாராவது பார்சல்களை கொண்டு வந்தால் அவர்களுக்கு விருப்பம். Not the pastors here, only the pastors in Australia. நான் உங்களிடம் இருக்கிற போதகர்மாரை குறித்து நான் சொல்லுகிறேன், ஆஸ்திரேலியா பாஸ்டர்மாரை குறித்து. So I thought Sri Lankan or Sri Lankan. So maybe he's giving me parcel to take back and give some family member. சில வேளைகளில் இலங்கையில் உள்ள பார்சல்கள் கொண்டு வந்து கொடுப்பார்கள், அங்க இருக்கிற அதாவது ஆஸ்திரேலியா தேசத்துல யாருக்காவது அதை கொண்டு போய் கொடுக்கும்படியாக. සිංහල දන්නව නේද? right. දැන් සමහර වෙලාවට මම මේ වගේ රටවල් වල එනකොට එක්කෙනෙක් කෝල් එකක් දීලා කියනවා පාස්ටර් මට පොඩි පාසලයක් ගෙනියන්න පුළුවන්ද මගේ නැන්දට ஆஸ்திரேலியாவில். யாராவது இவர் அங்கிருந்து வரும்போது வந்த பிறகு கால் பண்ணி சொல்லுவார்களாம், போதகரே எங்களுக்கு ஒரு பார்சல் இருக்கிறது, என் சொந்தக்காரன் அங்க இருக்கிறார், கொண்டு போய் கொடுக்க முடியும். ඉතින් මම ආයිත්ම දානවා කොච්චර සයිස් එකද? அவர் கேட்பாராம், எவ்வளவு அது கிலோ? පොඩි පාසලයක් පාස. சின்ன ஒரு பார்சல் தான். පාසලේ පොඩි හැබැයි ඇතුලේ ගඩොල්ලු කාලා වගේ උස්සන්නත්. பார்சல் சின்னதாக இருக்குமானால் அதற்குள்ளே கல்லுகள் போட்ட மாதிரி தூக்கவும் முடியாது. ඉතින් මමත් හිතුවා ඔන්න මේ වගේ පාසලයක් කියලා. இவர் நினைத்தாரு இது நல்ல பார்சலாகத்தான் இருக்கும் என்று. හැබැයි දැන් අර යාළුවා ඉන්නවා මාත් එක්ක මං ඉන්නේ මෙයා කොයි වෙලාවට යයිද දන්නේ පාසලේ යන්න මොනවද තියෙන්නේ ඇතුලේ කියලා. நண்பர் இருக்கிறார், அவர் எப்போ போவார் என்று பார்த்து கொண்டிருப்பார் அந்த பார்சலை திறந்து பார்ப்பதற்கு. එයා ගියාම මං ඇරියා පාසලේ. அவர் போன பிறகு இவர் திறந்து பார்த்துள்ளார். අලුත් රුපියල් 100 නෝට් 15000 අවුරුදු 15කට ඉස්සෙල්ලා. அதாவது 100 ரூபாய் தாள்கள் 15000. 15000 அதுல இருந்ததாம். දැන් ඒ කාලේ 15000 දැන් මේ කාලේ 150000ක් ඇති.
அந்த நாட்களே அது 15 ஆண்டுகளுக்கு முன்பாக 15,000 இருந்ததுக்கு இந்த நாட்களே 1,50,000 பெறுமதியானது. But I had to wait for 3 days to see God fulfill His promise. இவர் இலங்கை தேசத்திலே ஒரு 3 நாட்கள் தான் தங்கி இருக்க வேண்டியிருந்தது. So I had faith. அவருக்கு விசுவாசம் இருந்தது. And I have seen faith operate in my life. அவர் கண்டார் அந்த விசுவாசமானது அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதை. Now I was in Lanka Bible College 8 years ago. ஒரு 8 வருடங்களுக்கு முன்பாக லங்கா இலங்கை வேதாகம கல்லூரியிலே அவர் போயிருக்கிறார். Pastor කෙනෙක් ආවා මාව හම්බ වෙන්න. போதகர் ஒருவர் வந்தாராம் இவரை சந்திப்பதற்கு. දැන් ආපු pastor කොණ්ඩේ ඔක්කොම සුදුයි. அவர் வந்தவருக்கு தலைமுடி எல்லாம் வெள்ளை. කොණ්ඩේ සුදු වෙන්නේ වාස හැටියටනේ. தலைமுடி பழுப்பது வயதின் அடிப்படையிலே. එයා එනවා පොඩි ළමයෙක් එක්ක අවුරුදු 4ක් විතර. அவர் வந்தாராம் ஒரு 14 வயது ஒரு சின்ன பையனோடு. ඉතින් දැන් මං ආන්න හැදුවේ you have brought your granddaughter. அவர் கேட்க எடுத்தாராம் இது நீர் கொண்டு வந்து உங்களுடைய பேர மகனையா என்று சொல்லி. හැබැයි හොඳ වෙලාවට මං ඒක කිව්වේ නැත්තේ. அவர் அதை குறித்து கேட்கவில்லையாம் நல்ல நேரமாக. ඊට පස්සේ ළමයා අරන් ආවම அவர் அந்த பையனை அவர்கிட்ட எடுத்தாராம். එයා කියනවා මට pastor 4 years ago அவர் சொன்னாராம் போதகரே 4 வருடங்களுக்கு முன்பாக I had no children. அவர் சொன்னாராம் போதகரே எனக்கு பிள்ளைகள் இருக்கவில்லை. He was like Abraham. அவர் ஆபிரகாமை போல வயதில் முதிர்ந்தவர். But I came to you and you prayed for me. அவர் சொன்னாராம் நான் உங்களிடம் வந்து நான் ஜெபித்தேன். God answered your prayer. This is my daughter. அவர் அது பெண் பிள்ளை. அவர் சொன்னாராம் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார் கர்த்தர் எனக்கு ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தார் என்று. ඉතින් මං කතා කරන්නේ නැතුව මිනිහාගේ මූණ ආත්මත් බැලුවා කොණ්ඩේත් ආත්මත් බැලුවා. இவர் கதைக்காமல் அவரையும் பார்த்துட்டு அவருடைய தலைமுடியையும் பார்த்து கொண்டிருந்தாராம். අඩුම අඩු ගානේ 50 පැනලා තියෙනවා. எப்படியாவது அவருக்கு 50 வயது பிந்தி இருக்குமா. හැබැයි මං හිතුවා එතනින් අවසానයි කියලා. இவர் நினைத்தாராம் அதோடு முடிவடைந்து விட்டது என்று. හැබැයි එයා දැම්මට කියනවා මගේ වයිෆ් ආවේ නැත්තේ එයා දැන් තව බබා කෙනෙක් ලබා ගන්නයි. அவர் சொன்னாராம் என்னுடைய மனைவி வரவில்லை ஏனென்றால் அவர் இன்னொரு பபாவை அவர் கற்பம் தரித்திருக்கிறார்கள் என்று. ඉතින් මං දැනගත්ත අර යාඥාව දෙවියන් වහන්සේ පිළිතුරක් දුන්නේ මගේ ඇදහිල්ල නෙවෙයි එයාගේ ඇදහිල්ල නිසා. போதருக்கு விளங்கவில்லையாம் அவர் ஜெபித்த போது இவருடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அது நபருடைய விசுவாசத்தின் அடிப்படையில் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்று. When I looked at the old man, I hadn't faith. அந்த வயதான மனிதரை பார்க்கும் போது இவருக்கு விசுவாசம் ஏற்பட்டது. But he had the faith. ஆனாலும் அவரிடமும் விசுவாசம் And காணப்பட்டது. God activated and honored the faith. ஆண்டவர் கிரியை செய்வது அல்லது செயற்படுவது எங்களுடைய விசுவாசம் அவர் கனப்படுத்தும் போது அவர் கிரியை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். Faith is not complicated. அதாவது அந்த விசுவாசமானது ஒருபோதும் அது முடிவற்று போவதில்லை. It's believing in your life. அதாவது நீங்கள் அவரை நம்பி அவருக்கு கீழ்ப்படிவது அல்லது விசுவாசிப்பது. That God wants to do something for you. அப்பொழுது தேவன் உங்களுக்காக ஏதாவது ஒன்றை செய்வார். Because He cares for every aspect of your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களை குறித்தும் அவர் மிகவும் கரிசனை உள்ள தெய்வமாக இருக்கிறார். So now if you are an elderly gentleman sitting here, இந்த இடத்திலே சில அதாவது பெரியவர்கள் நீங்கள் அமர்ந்து இருக்கிறீர்கள். you don't come to me for that miracle. You ask Pastor Indika to pray for you. நீங்க அதாவது மூப்பர்மான் நீங்க வந்து இந்த இடத்துல என்னிடம் வந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போதகர் இண்டிகாவிடம் சொன்னார் அவர் உங்களுக்காக ஜெபிப்பார். God did that in my ministry only once and that's finished. அவர் செய்தியை கொடுத்துட்டு அவர் போய் விடுவார். But I have prayed for people who had needs. இவர் ஜெபம் பண்ணுவாராம் தேவன் அதாவது தேவைகள் உள்ள ஜனங்களுக்காக போதகர் ஜெபிப்பார். In difficult situations. கடினமான பாதைகளிலே கடந்து செல்பவர்களுக்காக. And God has opened doors. தேவன் கதவுகளை திறக்கிற ஆண்டவராக இருக்கிறார். But in order for God to open the door, we have to take the first step first. நாங்கள் அந்த இடத்திலே எங்களுடைய முதலாவது படியை நாங்கள் எடுத்து வைக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். We have to increase our faith level. நாங்கள் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். Because my God shall supply all my need.
ஏனென்றால் எங்களுடைய தேவன் எங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிற தெய்வமாக இருக்கிறார். according to his riches in Jesus Christ. ஏனென்றால் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு கூடாக அவர் அந்த காரியத்தை அவர் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். There are families I know that have finished their food. They have run out of their groceries. Grocery, all rice, flour, this, they have finished their food. ஒரு groceryல இருந்த பொருட்கள் எல்லாம் முடிந்து விட்டதாம். And they are praying. ஆனால் அவர்கள் ஜெபித்தார்கள். And suddenly God has moved on my heart to send them something. போதகருடைய மனதிலே ஆண்டவர் ஏவினாராம் சில பொருட்களை அங்க அனுப்பும்படியாக. Now I don't know that they have a need. போதகருக்கு தெரியாது அவர்களுக்கு தேவைகள் உண்டு என்று. But God knows. ஆனால் தேவன் அறிந்திருந்தார். And at the right moment, the right time, God activates the miracle. சரியான நேரத்திலே சரியான நிமிடத்திலே ஆண்டவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். So start believing God to increase your level of faith. அதாவது கர்த்தர் எங்களை விரும்புவது எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று. By reading the word of God. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே. Israel 40 years in the wilderness. உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடங்களாக வனாந்தரத்தில் இருந்தார்கள். Their shoes didn't wear out. அவர்களுடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை. Because in the wilderness you can't go to shoe shop, no Bata shoes. வனாந்தரத்தில் எங்களால் நடக்க முடியாது. பாட்டாவோ இதுகளை போட்டு எங்களால் நடக்க முடியாது. So God looked after that aspect of their lives. ஏனென்றால் அந்த இடத்துல எங்களால் அது எதுவுமே வாங்க முடியாது. ஆகவே கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த தேவைகளை அவர் சந்தித்துக் கொண்டே இருந்தார். God is concerned about your smallest need. கர்த்தர் உங்களுடைய ஒரு சிறிய தேவையாக இருந்தாலும் அதை குறித்தும் அவர் கரிசனை உள்ள தெய்வமாக இருக்கிறார். So Jonathan goes to his armor bearer. ஜோனத்தான் இந்த இடத்திலே கடந்து செல்கிறார். And he says, let us cross over to the other side. Verse 6. Verse 6. ஆறாவது வசனத்தை வாசிக்கிறீங்களாமா? ஆறாவது வசனம் 14. Come, let us go over to the other side. ஜோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதபடிய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். Verse 7 also. அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன் என்றான். When two people agree in faith, things happen. அதாவது ரெண்டு மனிதர்கள் ஒருமனப்படுகிறார்கள் ஒரு காரியத்துக்காக. Now they had to go to the opposite side, the side where the enemy was. அதாவது அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த எதிரிகளை நோக்கி அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். But the armor bearer says to Jonathan, இந்த இடத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் அவரோடு கூட இருக்கிறார், யோனத்தானோடு. You go, I will follow you. அவர் சொல்லுகிறார், நீ போ, நான் உன்னை பின்பற்றுவேன் என்று. So sometimes our pastors will give a direction for the church. சில வேளைகளில் எங்களுடைய போதகர்மார் எங்களுக்கு திசை காண்பிப்பார்கள். And then we must agree with our leadership and say, yes, we will follow. என்றால் நாங்கள் அதற்கு உடன்பட்டு நாங்கள் அவர்கள் சொல்லுகிறபடி நாங்கள் காரியங்களை செய்வோம். God wants to do something big and great through us. ஏனென்றால் தேவன் சில காரியங்களை செய்வார் எங்களை கொண்டு. There will be some challenges. அப்பொழுது சில சவால்களை நாங்கள் சந்திக்க நேரிடலாம். There will be some difficulties. சில கடினமான காரியங்களை நாங்கள் கடந்து செல்ல வேண்டி வரலாம். But if you want to live a life of victory, then there are risks you got to take. நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது அதற்கு முன்னாக நீங்கள் ஒரு காரியத்தை சந்தித்தே ஆக வேண்டும். Now I am reminded of the story of the disciples in a boat in the storm. அதாவது காற்று அடித்த போது சீஷர்கள் கடலிலே பயணம் செய்த அந்த காரியத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். They were in the boat in the middle of the water. அவர்கள் சரியாக நடுவில் இருக்கிறார்கள் கடல் அலைகள் வரும்போது. And then அப்பொழுது suddenly they can see a figure coming. அவர்கள் பார்க்கிறார்கள் ஒரு உருவம் நடந்து வருகிறது. And they don't know who that figure is. அவர்களுக்கு
உங்களுக்கு தெரியாது யார் அந்த உருவம் என்று. But then Peter பேதுரு looks and says, Lord, if it is you, tell me to come. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் இதிலே நடந்து வர உதவி செய்யும் என்று. And Jesus says, come. இயேசு சொன்னார், வா. And you know what Peter does? He steps out of the boat. அவர் என்ன செய்தார் என்று சொன்னா உங்களுக்கு தெரியுமா என்ன செய்தார் என்று? அதிலிருந்து பாய்ந்தார் படகிலிருந்து. 12 disciples were in the boat, only one stepped out. 12 பேர் அந்த போட்ல இருந்தார்கள், ஆனால் ஒரே ஒரு மனிதன் அவர் பாய்ந்தார். For you to see God's miracle activated in your life, you can't stay in the boat, you got to step out. நீங்கள் ஆண்டவருடைய அற்புதங்களை அடையாளங்களை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் படகிலே இருந்தால் போதாது, நீங்கள் அதை விட்டு பாய்ந்து வர வேண்டும். Stepping out is trusting God for the next move in your life. அதாவது ஒரு படி எடுத்து வைப்பது, அதில் நாங்கள் போவது கர்த்தருடைய எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னேறுவதற்கான ஒரு காரியமாக இருக்கிறது. You don't look at how difficult the situation is. நீங்கள் ஒருபோது பார்க்க வேண்டாம் சூழ்நிலைகள் எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி. You don't look at the impossibilities. நீங்கள் பார்க்க வேண்டாம் சாதகமாக என்ன காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று. We believe we have a word from God, so we step out in faith. ஆண்டவரை நம்பி அவரை விசுவாசித்து நீங்கள் ஒரு படி எடுத்து வையுங்கள். And when your leadership says let us step out, we have to all choose to follow. அவர் சில வேளைகளில் தலைவர்கள் நீங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது, நீங்கள் முதல் படி எடுத்து வையுங்கள், நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம் என்று. There is a time to pray, ஜெபிப்பதற்கு ஒரு நேரம் உண்டு, and there's a time to step out after the praying is finished. அந்த ஜெபம் முடிந்த பிறகு அடுத்த படியை எடுத்து வைப்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. God wants progress. தேவன் எங்களை எதிர்பார்ப்பது நாங்கள் கடந்து செல்வதற்கு, நாங்கள் முன்னேறி செல்வதற்கு. God is a God of momentum. அவர் கடந்து செல்கிறார், முன்னேறி செல்லுகிற தெய்வமாக இருக்கிறார். So Jonathan steps out. ஜோனத்தான் ஒரு படி எடுத்து வைக்கிறார். Verse 13, on his hands and knees. அந்த இடத்திலே 13வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். And his armor bearer goes behind him. அந்த இடத்திலே 13வது வசனம். Verse 13. ஜோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் ஜோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். You see, God wants to give victory on every side. அந்த இடத்திலே அதாவது அவள் எடுத்த அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே கர்த்தர் கிரியை செய்கிறார். Because God is a God of victory. ஜோனத்தானுக்கு தேவையாக இருந்தது வெற்றி. Because people are listening here. That's okay. It's done. Fixed up. Right. God wants to give you victory. தேவன் வெற்றி கொடுக்கிற தெய்வம். God wants to give you personal victory. அவர் தனிப்பட்ட ரீதியாக வெற்றி கொடுக்கிற தெய்வம். When He gives you personal victory, you will get corporate victory. தேவன் அதாவது நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் அவர் வெற்றியை கொடுக்கும் போது நீங்கள் கிரியை செய்ய வேண்டியிருக்கும். But if you stay where you are, நீங்கள் அப்படியே இருந்தால், like the 11 disciples who stayed inside the boat, அதாவது 11 சீஷர்கள் அந்த படகிலே அமர்ந்திருந்த வண்ணமாகத்தான் காரியம் நடைபெறும். So that day, Jonathan and his armor bearer got victory. அந்த நாளிலே ஜோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள். And they slew the enemies. அவர்கள் அந்த எதிரிகள் அனைவரையுமே வெட்டி வீழ்த்தினார்கள். So when we try to move forward, there will always be challenges. நாங்கள் முன்னோக்கி செல்லும் போது எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்க்கையிலே சவால்களை நாங்கள் சந்திக்க வேண்டி வரலாம். There will always be struggles. எப்பொழுதுமே குழப்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு கொண்டிருக்கும். There will always be doubts that come to challenge our faith. எங்களுடைய வாழ்க்கையிலே சந்தேகங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய சவால்களை நாங்கள் சந்திப்பதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாங்கள் சந்தேகங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். But faith is a personal choice. ஆனால் விசுவாசம் என்பது எங்களுடைய தனிப்பட்ட தெரிவாக இருக்கிறது. Paul the great apostle said, I can do all things through Christ who strengthens me. பவுலை போல நாங்கள் சொல்ல முடியுமா? எல்லா போதகர்மாரும் எல்லா விசுவாசிகளும் நாங்கள் சொல்ல முடியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Now my age is 78 plus. போதகருடைய வயது 78 பிளஸ்.
At 78 plus, a lot of people don't do much. They just sit back and relax. 78 வயது ஆன பிறகு அநேக மனிதர்கள் செயல்பட மாட்டார்கள், அவர்கள் அமர்ந்திருந்து ஓய்வெடுப்பார்கள். I'm in this country for 20 days. அவர் 20 நாட்களுக்கு இங்கு தங்கி இருந்தார். For 19 days I am preaching. 19 நாட்கள் அவர் போதிக்க வேண்டி இருக்கிறதாம். And some days 3 times. சில ஆலயங்களில் 3 நேரம் அவர் போதிக்க வேண்டி இருக்கிறது. Yesterday 4 times. இன்றைய நாளில் 4 ஆராதனைகளில் அவர் கலந்து கொள்ள வேண்டும். Today 3 times. இன்றைக்கு yesterday ஒன்று ரெண்டு மூணு. Right. நேற்று நாள் இன்றைக்கு 3 ஆராதனைகளில் அவர் பங்கு செய்தி எடுக்க வேண்டியது. You know why? Because I can do all things through Christ who strengthens me. ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற அந்த தேவனாலே நான் இந்த காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி போதகர் சொல்லுகிறார். මටත් පුළුවන් ඕනේ නම් හැරමිටි එකක් අල්ලගෙන ඔන්න ඔහෙන් ඔහෙන් යන්න. எனக்கும் முடியும் அந்த தடியை பிடித்து கொண்டு அப்படி நடந்து செல்வதற்கு. But when we preach faith, God energizes our personal faith. தேவன் நாங்கள் ஆண்டவருக்காக பேசும்போது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை இன்னும் பலப்படுத்துவார். Now when I came here, I have to go here, I have to go to Kandy, I have to go to Tissamarama, I got to go to Tangod, I got to go to Batiklo. I don't wonder how I'm going. I came here. அவர் போக வேண்டி இருக்குதான் கேண்டிக்கு, திசமாராமைக்கு, பெட்டிக்லோக்கு. அவருக்கு தெரியாது எப்படி எல்லாம் அவர் போகிறார் என்று. To hire vehicles here is very costly. வாகனங்களே அதாவது நாங்கள் ஹயர் பண்ணி போவது என்று சொன்னால் அது மிகவும் செலவாகும். But I believe God wanted me here. அவர் விசுவாசிக்கிறார் ஆண்டவர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்று சொல்லி. And so for all my travel, God provided the transport. ஆண்டவர் அவருடைய பயணங்கள்ல எல்லா போக்குவரத்து வசதிகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். During COVID time, நீங்கள் அதாவது முன்னோக்கி செல்லும் போது they were going in July, month of July, COVID time, they were going to lock down the country here on Friday, I think. Thursday or Friday. Corona. கோவிட் நாட்களிலே எங்களுக்கு தெரியும் லாக்டவுன்கள் நடந்தது. So on Thursday, I have to make a decision. Should I go or should I stay? அவர் என்ன செய்தாராம்? I had to make a decision. මං එනවද නැද්ද? அவர் தீர்மானம் எடுக்க வேண்டியிருந்தனா போவதா இருப்பதா என்று. ඉතින් මං හොටෙල් පාක් හයක් කෝල් කරලා ඇහුවා වාහනයක් හයර් කරන්න පුළුවන්. නෑ සර් වාහනයක් හයර් කරන්න බෑ පෙට්‍රෝල් නෑ. அவர்கள் சொன்னார்களாம் வாகனத்தை எங்களுக்கு ஒழுங்குபடுத்த முடியாது ஏனென்று சொன்னால் பெட்ரோல் இல்லை, அதனால் வாகனங்கள் போக முடியாது என்று சொன்னார்களாம். කාර් ඕනේ නම් කාර් එකක් දෙන්න පුළුවන්. හැබැයි පෙට්‍රෝල් නැතුව කාර් එකක් දුවන්න බෑනේ. கார் ஒன்று கொடுக்கலாம், ஆனால் காருக்கு பெட்ரோல் இல்லாவிட்டால் கார் ஓட முடியாது. But I felt the Lord said go. ஆனால் தேவன் சொல்லுகிறார் போகும்படி. And so I came. அவர் வந்தாரா? And went to where I was staying. அவர் இருந்த இடத்துக்கு வந்தபோது I have to do 3 weddings here. அவருக்கு 3 திருமணங்கள் செய்து முடிக்க வேண்டியிருந்ததா? How am I going for the wedding? எப்படி அவர் திருமணத்துக்கு போவது? No car, no petrol. காரும் இல்லை, பெட்ரோலும் இல்லை. Some have the car but no petrol. சில இடங்களில் கார் இருக்கிறது ஆனால் பெட்ரோல் இல்லை. සමහර යාළුවෝ මට කියනවා පාස්ටර් මං කාර් එක දෙන්නම් පෙට්‍රෝල් නැහැ. போதகர்மார் சொன்னார்கள் காரை நாங்கள் தருகிறோம் ஆனால் பெட்ரோல் இல்லை. ඒක කරත්තයක් දෙනවා ගොනා නැතුව. ஒரு வண்டி கொடுப்பது வன மாடு இல்லாமல் என்ற மாதிரி. ගොනා නැතුව කරත්තේ වැඩක් නැහැනේ. மாடு இல்லாமல் வண்டி இல்லாமல் ஒரு பிரயோஜனமும் இல்லை. හැබැයි පළවෙනි දවස හැන්දෑවේ මං අඳුරන්නේ නැති පාස්ටර් කෙනෙක් මට කෝල් එකක් දුන්නා. போதகர் அன்றைக்கு பின்னேரம் அவருக்கு அறிமுகமாகாத ஒரு போதகர் கால் பண்ணினாராம். එයා මට කෝල් එකක් දීලා කිව්වා පාස්ටර් I understand you have come here. அவர் சொன்னாராம் எனக்கு விளங்குகிறது உங்களுடைய காரியத்தை. You have come to do ministry here. எனக்கு தெரியும் நீங்கள் ஆண்டவருடைய பணிக்காக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று. I am going to send you a car. நான் உங்களுக்கு ஒரு வாகனத்தை அனுப்புகிறேன், காரை. And I have connections to get the petrol. ஆனால் நான் உங்களுக்கு தேவையான இடத்திலே பெட்ரோல் உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு அதற்கேற்ற ஒழுங்குகளை நான் செய்துள்ளேன். දැන් මේ රටේ මොන හරි කරන්න ඕනේ නම් කනෙක්ෂන් එකක් නැතුව අමාරුයිනේ. இந்த இங்கேயும் அப்படித்தான், இந்த தொடர்புகளை ஏற்படுத்த முடியாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. For 10 days I had the car and I had the petrol. 10
நாட்களாக அவருக்கு தேவையான வாகனமும் கிடைத்தது, தேவையான பெட்ரோல் வசதிகளும் கிடைத்தது. Because God is faithful to promise. தேவன் எங்களுடைய தேவைகளை அறிந்து அவர் தேவைகளை சந்திக்கிற தெய்வமாக இருக்கிறார். So not only does it work for me, it can work for you also. தேவன் போதகருடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் அப்படியாக கிரியை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். But when we complain all the time, nothing happens. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே முறையிட்டு கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் கிரியை செய்ய முடியாது. When we complain, we limit God's activity. நாங்கள் அதாவது கர்த்தருடைய காரியங்களை செய்வதற்கு தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். Because we walk in unbelief. நாங்கள் முறையிட்டு கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனங்கள் அல்ல. And there is nothing that displeases God more than unbelief. ஆண்டவர் ஒருபோதும் கிரியை செய்ய முடியாது அவிசுவாசிக்கும் போது. The children of Israel 40 years round and round. உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் என்ன செய்தார்கள்? 40 வருடங்களாக வனாந்தரத்திலே சுற்றி திரிந்தார்கள். Because of unbelief. ஏனென்றால் அவர்களுடைய அவிசுவாச நிமித்தமாக. So ask God to change your heart. ஆகவே நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீங்கள் மாற்றுங்கள். God, give me the spirit of Jonathan. ஆண்டவரே எனக்கு இந்த ஜோனத்தானுடைய ஆவியை போல அந்த ஆவியை எனக்கு தாருங்கள். Give me the faith of Jonathan. ஜோனத்தானுக்கு இருந்த அந்த விசுவாசத்தை போல எனக்கும் விசுவாசத்தை தாருங்கள். To step out and see you give me victory. நான் அடுத்த படியை எடுத்து வைக்கட்டும், நான் உங்களை விசுவாசித்து வாழட்டும். Read the Bible every day. வேதாகமத்தை அனுதினமும் வாசியுங்கள். Get God's promise for your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்துள்ள வாக்குத்தத்தங்களை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். And be willing to see God work in a new way on your behalf. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பின்னால் இருந்து அவர் கிரியை செய்வதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அதன் மூலமாக அனுபவிப்பீர்கள். Faith comes by hearing and hearing the word of God. Faith comes by hearing the word of God. உங்களுக்கு தெரியும், விசுவாசம் ஏற்படுவது தேவனுடைய வார்த்தையை கேட்பதினாலே என்று சொல்லி உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது. Shall we pray? நாங்கள் ஜெபிப்போம். Our Father and our God, எங்களுடைய பரம தகப்பனே, we thank you for this day நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளுக்காக that you have made. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். We believe for more tomorrow. ஆண்டவரே, நாங்கள் நாளை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் உங்களை Than we விசுவாசிப்பதற்காக. are experiencing in our today. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நீங்கள் தருகிற அனுபவங்களுக்காக நன்றி. Help us to step out like Peter did. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய அடுத்த படியை நாங்கள் எப்பொழுதும் எடுத்து வைப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். Activate our life miracles. நாங்கள் காரியங்களை கற்றுக்கொண்டு உங்களுடைய அடுத்த படியை எடுத்து வைப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் And உதவி honor our faith. எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் In கனப்படுத்துங்கள். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.